ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை நடத்தினவரே மக்கள் நன்றி. பரிசுத்தரே மக்கள் நன்றி. பரிகாரியே மக்கள் நன்றி. கர்த்தாவே நீ மாத்திரம் இல்லைன்னா ஒரு நிமிஷத்தை கூட எங்களால் கடந்து போக முடியாது. ஆண்டவரே இவ்வளோ நல்ல தீவு நீங்கள் மட்டுமாய் எங்களை காத்து நடத்தினவரே மக்கள் நன்றி. ஆவியானவரே இந்த நாளிலும் கூட நம்முடைய மன்னாரை நம்ம கேட்கும்படி ஆவலாக சபைக்கு வரதே உங்கள் வார்த்தைகளை கேட்கத்தானே, உங்களை துதிக்கத்தானே, ஜெபிக்கத்தானே. இந்த வார்த்தை நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் எங்களை அப்போசித்து எங்களை நடத்த முடியாது. நாங்கள் எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்பட முடியாது. முற்றுமாக கொடுத்து இருக்கிறேன். ஜூனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் 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 சொல்கிறோம். இதனால் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேறு பகுதி செப்பனியா. செப்பனியாவோட புத்தகத்தில் பார்க்குறோம். செப்பனியா யாரு? செப்பனியா ஒரு தீர்க்கதரிசி. யாருடைய மகன் லெவின் சொல்லு? செப்பனியா. செப்பனியா செப்பனியா யாரோட மகன்? கேதாரியா என்பவருடைய மகனாகிய கூசின் குமாரனாகிய செப்பனியாவுக்கு உண்டான நம்ம கேதாரியா தாத்தா செப்பனியாவோட. கூஷின் தான் செப்பனியாவோட அப்பா. கூஷின் குமாரன். கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறது அது லேசான காரணம். உலகத்தில் எத்தனை கோடாபடி மக்கள் வாழ்ந்துருக்கான். இவ்வளோ லட்சக்கணக்கில் ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சாதான், அவரோட இறக்கம் நம்ம மேலே வந்தாங்க. ஐயோ நீ என்னோட பிள்ளைன்னு அவனை அப்படியே அன்பாக தூக்கி எடுத்துக்கிட்டா தான் அவர் சமூகத்தை நம்ம நிற்க முடியும். இந்த தீர்க்க தரிசிகள் நான் கர்த்தர் அப்படியே சூஸ் பண்ணி ஆமாஸ் தீர்க்க தரிசியா. ஆமாஸோட தகப்ப ஒரு ஊழியக்காரனா. ஆண்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரா? காட்டத்தி பழக்கத்தை பொறுக்கிட்டு என்ன மெய்ப்பனா இருந்தாரா? அத்தி பழக்கத்தை பொறுக்கிட்டு மெய்ப்பனா இருந்தவரை ஆமோஸ் கூப்பிட்டாரா. ஆமோஸே நீ வா, நான் உனக்கு சொல்கிறது நீ சரியா? செய்கிறாங்க. போ இந்த யூதா ஜனங்களுக்கும் சிறுவல் ஜனங்களுக்கு போய் திருப்பி தருகிறான். அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீனாலும் போய் சொன்னால் கேட்குறாங்க. பார்ப்போம் ஆமோஸை போ அப்படின்னு ஆமோஸ் அனுப்பிட்டாரு. அப்படிதான் இந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு வர எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு அனுப்புவாருங்க? கீழ்ப்படையாத மக்கள் மத்தியில், ஆண்டுக்கு எதிர்த்து நின்று போராடிக்கிற மக்கள் மத்தியில் நீ போய் அவங்களுக்கு சொல்ல மகனே, தீர்க்க தரிசனம் சொல்லு, தவறு மன திரும்ப சொல்லு, கெட்டதை விட சொல்லு, தீமையை விட சொல்லு, துன்மார்க்கத்தை விட சொல்லு அப்படின்னு சொல்லித்தான் தீர்க்க தரிசிகளை கருத்து என்ன செய்யற அனுப்ப. ஏசையா, எரோமியா பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ கண்ணீர் போட்டு எரோமியாவை தீர்க்க தரிசனம் போய் சொல்லுவார், கேட்க மாட்டாங்க. ஆர்டர் சொல்றாருப்பா, நீ என்னடா சொல்றது? நல்லதாக எடுத்துவா, கெட்டதாக ஒரு செயல் கொடுக்குறோம். இப்படியாப்பட்ட மனுஷர்கள், பாவியான மனுஷர்கள் மத்தியில் தான் தேவன் அவர் ஊழியக்காரர்கள் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இதனால் இந்த செப்பனியாவோட அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ராங்கி பிடிச்சோம். கீழ்ப்படியான மக்கள் கெட்டதை தான் செய்வாங்க, கர்த்தருக்கு எதிர்த்து போராடும். இப்படியாப்பட்ட ஜனங்க வாழ்கிற நாட்களில் தான் செப்பனியாவை தெரிந்து கொண்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்துப்படி, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நீ இனி பரிசுத்த பருவத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். ஐயா, அந்த அப்படியேப்பட்ட மக்கள் தான். இப்போ 12வது படி, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்
அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். ஆமென். எங்க எங்க அம்மா பாம்பு சின்ன பிள்ளையா போக சொல்லுவாங்க. என்ன பண்ணுறீங்களா சொல்லவே இருக்கு. என்ன சொல்லுவாங்க, இந்த வேசிங்க குடியிருக்கிற இடத்துல கொண்டு போய் ஒரு பரிசுத்தமானவங்க கொண்டு அதை விட்டாக்கா அந்த வேசிங்க செய்ய தப்பு அந்த பரிசுத்தமாக இருக்கிறவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா வேசிங்க ஒன்று அந்த ஆவி அப்படியே இருக்கும். அவங்க அந்த தொழில் செய்கிறவங்க அங்கே கொண்டு போய் ஒரு பரிசுத்தமான ஒரு பிள்ளையை கொண்டு விட்டு பாருங்க, அந்த தப்பு செய்யாது. அது போல தான் இந்த ஜனங்கள் மத்தியில் கூட பொல்லாதவனும் அசுத்தனும் துன்மார்க்கணும் கர்த்தருக்கு விரோதம் செய்யணும்னு ஏராளமாக தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கண்கள் எல்லாத்தையும் நோட்டமிட்டு தான் பார்க்கும். எலியா சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஒண்டிதான் நீதிமானா இருக்கேன், ஆண்டவரே என்னால் இந்த தேசத்தில் என்னை கொல்ல பார்க்குறான், இனிமேல் நான் என்னத்துக்கு வாழணும், நான் சாவறது மேல், ஆண்டவரே என்னை சாவடிச்சிருக்கேன் அப்படி தீர்க்கு சொல்றாரு. நான் மாத்திரம்தான் இருக்கேன், ஆண்டவரே என்னை கொன்றுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாகால வெளிப்படாத. எத்தனாயிரம் ஜன மக்கள் இருக்காங்களா? எத்தனாயிரம் மக்கள் இருக்காங்கன்னாரு சொன்னாரு, 7000 மக்கள் இருக்காங்க. ஐயா அவனுக்கு தெரியல எல்லாம், நீ எல்லாம் பார்க்கல, நான் 7000 பேர் பாகால வழிபடாத இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் எலியாவை ஆண்டவர் அடுத்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஃபேமஸான ஊழியக்காரங்க எலியானா. நிலைமை என்ன ஆச்சு? பயந்துட்டு ஓடி போய் ஒரு சூறைச்செடியின் கீழே படுத்து நான் சாவு போறேன், வேண்டாம் வேணாம், அவனை கொண்டு அவன் கையில் எப்படி ஆண்டவரை கொள்வது, எனக்கு யாருமே இல்லை, நான் சாவுன்னு ஆண்டவரை போய் படுத்து கொள்வது. ஆண்டவர் வந்து அவனை தட்டி எழுப்பி வெளியாக அந்த ஆகாரம் வச்சு சாப்பிடும், நல்லா சாப்பிடும், நல்லா சாப்பிட்டு விட்டு 2வது படுத்துருவார். அப்புறமா என்ன செய்வார், 2வது ஆகாரம் வரும், அதையும் சாப்பிட்டு படுக்க பார்ப்பாரு. இல்லையா படுக்கிறதுக்கு கொண்டு ஆகாரம் கொடுக்கணும், நடக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் எலும்பு, நீ போய் இந்த ஆளெல்லாம் நீ தெரிஞ்சு கொள்ளணும், அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. 2வது குடம் போட்டார் தெரியுமா எலியாவை? குடம் போட்ட என்ன செஞ்சார், எலியாவை விட்டுட்டாரா? ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நம்ம பெரிய உளி செஞ்சாங்க, நீ ஒன்றும் இல்லாமல் அப்படி உட்காந்து இன்னும் நம்ம பலத்தோட கருத்தில் இருக்கோம். அவனை எப்படி ஆண்டு அவனுடைய முடிவு நாள் எலியாவோட நாள் எடுத்தாரு, சந்தோஷங்க. சாகவே இல்லை, அவன் மரணம் வந்துச்சான். எலியா மரணம் வரல, ஆண்டு அப்படியே அழகான ரதத்தில் அப்படியே தூக்கி கொண்டு பரலவத்தை கொண்டு போயிட்டார். எப்படிப்பட்ட ஒரு இதை வச்சிருந்தாரு கர்த்தர், அவனுக்கு என்ன சித்த வைத்திருந்தான்னா அவன் என்ன நினைச்சான், நான் சாவணும் ஆண்டவரே, நான் வாயிட்டு உயிர் மேலே எனக்கு இஷ்டம் ஆண்டவர், அவன் என்னை கொல்ல நான் ஒரே ஆள் தான் இருக்கேன், வேலை வேலை செத்து போயிடும். நான் கர்த்தருடைய கர்த்தர் என்ன நியமித்து வைத்திருக்காரு, அவனை அப்படியே ரதத்தில் கொண்டு போய் ராஜ்யத்தில் பரலோகத்தில் கொண்டு விட்டு அழகா சாவாதபடியே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாங்க. அப்படித்தாங்க கர்த்தர் அவரோட பிள்ளைகள் தெரிஞ்சுவாங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, உன் நடுவில் சிறுமியும் எளிமையான ஜனத்தை நீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். சோத்திரம், அதுதான் கர்த்தருக்கு தேவை. உனக்கு பல சூழ்நிலைகள் இருக்கும், உன்னை நெருக்கபடி காரியங்கள் வரும், உன்னை தூசிப்பாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, நீ ஒன்றுத்துக்கு புண்ணியம் இல்லடா, நீ போய் சாவுடா கொண்டாடி சொன்னா யாரை பார்த்து யோகா பார்த்துறே என்னடா அந்த ஆளை இதை சேவிச்சுருக்காங்க அந்த கடவுளை, அதை தூசிச்சுட்டு ஒரு ஜீவனை விட்டு போ சாவு, இனிமேல் என்னத்துக்கு உயிரோடு இருக்கு, என் பிள்ளைங்கெல்லாம் சுற்றி சொத்து சொல்லலாம் போச்சு, இனிமேல் என்னத்துக்கு இருக்க தேவனை தூசிச்சுட்டு ஒரு ஜீவனை விடுன்னு சொன்னான். நானே ஆனால் கர்த்தருக்கு அந்த மனுஷன் உண்மையாக இருந்தான், அது பிசாசால சோதிக்கப்பட்டதுன்னு கூட தெரியாதபடி உண்மையாக இருந்தா கடவுளுக்குங்க. ஆனால் கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகுக்கு கத்துறான்னு சொல்லுவார். ஆனால் ரெட்டத்தனையாக கத்துறான், எல்லாத்தையும் திரும்ப இழந்து போனாலும் திரும்ப ஒரே பொண்ணு எடுத்தான். ஆனால் அதே முதல்ல பொண்ணு தான், பிள்ளைங்க 10 கொடுத்தா திரும்ப 3 பொண்ணு கீழான். ஆண்டு நெடுநாள் 4 ஜெனரேஷன் பார்க்க வச்சுருந்தான். நம்ம நினைப்போம், ஐயோ இன்னைக்கு இந்த பாடு, ஐயோ இப்படி என்ன மாமாதி படிக்கிறான், சின்ன பிள்ளைங்களாம் எனக்கு காரி துப்புடுங்க, இதெல்லாம் என்கிட்ட எப்படி பணிவாக இருந்துச்சுங்க, இந்த மனுஷன்லாம் என்னை கண்டா குடிந்து பணிந்து வருவாங்க, இப்போலாம் என்னை எதிர்த்து திமிரு பிடிச்சிட்டு போகிறாங்க, கூப்பிட்டா கூட கேட்க மாட்டான், வேலைக்காரன் கூட என் பேச்சை கேட்க மாட்டான், சிறு பிள்ளைங்களாம் என்னை என்னடா செய்யுங்க திமிரு பிடிச்சிட்டு மூத்திர அடிச்சுட்டு இது பண்ணிட்டு ஏன் பண்ணிட்டு ஓடுது.
அவனுக்கு எப்படி இருந்திருக்கான், அது புண்ணு வேற, உடம்பெல்லாம் சரீரெல்லாம் அலக்கழிக்கிற புண்ணு எல்லாம் இழந்து போனார். ஏங்க நம்மளுக்கு வர சோதனை ஒரு சோதனையா? நம்ம பார்த்து அவரெல்லாம் நினைச்சாலே, இயேசு கிறிஸ்துவ பாருங்க என்ன பாடம், அதெல்லாம் நினைச்சாலே நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பாடம் இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை, அவர்கள் பொய் பேசுகிறதும் இல்லை, வஞ்சக நாவுகள் அவர்கள் வாயில கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். 12 சொல்றார், அவர் உன் நடுவில் சிறுமியும் எளிமையான ஜனங்கள் மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே நம்பிக்கை வைக்கிறார்கள். எப்படியாப்பட்ட ஜனத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. துன்மார்க்கம், திமிர் பிடிச்சிடும், பண திமிரு, படிப்பு திமிரு, அகம்பாவம், ஆணவம், எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, இப்படி நெஞ்ச தூக்கிட்டு அலைஞ்சு திரும்பி அவனுக்கு மத்தியில் எளிமையும் சிறுமியமான மக்களை நான் வைத்திருக்கிறேன், அந்த ஜனங்களை நான் இப்போ தெரிந்து கொண்டேன். அவன் சொல்றதுல மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ஏங்க நம்ம நினைக்கிறோமா, என்னம்மா எனக்கு இது தாங்க முடியலம்மா, ஐயோ இதெல்லாம் எப்படி பிரச்சனை, ஐயோ அவருடைய என்ன அவர்கள் தாங்க முடியல போய் சொல்றோம். ஆனா அப்படியேப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் கர்த்தருடைய பெரிய காரியமே வச்சிருக்காங்க. அது சொல்றாங்க இல்லையா, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அந்த ஜனங்க அது ஒன்றும் இல்லை, சிறுமியா இருக்குங்க, எளிமையா இருக்குங்க, அடுத்த வாய்ப்பு சாப்பாட்டுக்கே பசியா இருக்கு, ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாங்களாம். அந்த ஜனங்களை கொண்டு இஸ்ரவேல் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இஸ்ரவேலுக்குள்ள அநேகர் இருக்கிறான், அந்த அநேகரெல்லாம் தப்பு தவறு பண்ணவனுக்கு தான் அந்த அவங்க மத்தியில் தான் தானியேல் வந்தார், அவர் நண்பர்கள் வந்தார்கள். எல்லாரும் தப்பு செய்ய மாட்டான், சிலர் உத்தமன் இருப்பான். அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்மளையும் தெரிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் உத்தமமா ஆண்டவர் சமூகத்தில் பயந்து நம்ம ஜீவிக்கிறோம் இல்லையா. அப்போ சொல்றாரு, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவுகள் அவர்கள் வாயிலை கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஜெகன் மதர் சாட்சி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் மெங்கிலாம் வாங்கி சாப்பிடுவோம், அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, சமையல் சாப்பாடு நான் சொல்கிறேன், காசு வச்சுட்டு போவாங்க, காசு பார்ப்பானுங்க, எனக்கு எடுக்கவே மாட்டாங்க. அப்படிங்க யாருக்கிட்ட திருட்டு போவாங்களா, என் பேசல காசு எடுத்துட்டாங்க, ஐயோ எனக்கு காசை காணும், ஐயோ வச்ச காசை காணும், நாங்கள் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. என் பிள்ளைங்க திருட்டு வாயெல்லாம் இல்லை. இப்போ அது சொல்கிறாரு, அந்த அவங்க தரத்தை சொல்கிறாருங்க, மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயிலை கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி ஜனத்தை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க, யாரும் ஒன்று இடுக்கம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவன் இல்லாமல் இருந்து உண்மையாக இருக்கிறான். பாருங்க, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஐஸ்வர்ய வார்த்தை ஒரு நாள் நல்லா தின்னு கொழுத்து போய் நேரத்துக்கு நல்லா விருந்து நல்லா சம்பாசனம் நல்லா ஊன்னு அவனுடைய வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வெளியில் தெருவில் படிச்சுருக்காங்க, ஆசை சட்டைகள்லாம் தின்னு போய் வேலை வெட்டி இல்லாமல் ரொம்ப ரொம்ப பரிதாபம். அவன் சாப்பிட்ற வேலையை தூக்கி வெளியே தூக்கி வீசுவாங்க பாருங்க, அந்த எச்சி சாப்பாடு தான் சாப்பிடுவான். ஆனால் அவன் ஒரு நாள் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நாள் வந்துச்சு, லாசரும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், பணக்காரனுக்கு ஒரு மரணம் வந்துச்சு. ஒரு நாள் பார்க்குறான், பணக்காரன் மறிச்சுட்டு போய் கொண்டு நரகத்தில் போட்டுட்டாங்க. பணக்காரன் வாழ்க்கை எப்படிங்க, நரகத்து வாழ்க்கை தான். அவன் இஷ்டத்துக்கே அதையும் செய்வான், பணம் இருக்கு. ஆனால் அவனும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவனா அந்த லாசரஸ் பிச்சை சாப்பாடு தான் சாப்பிட்டான். மறிச்சோடனே அவன் ஆபிரகாம் படியில் இருந்தானா பரலோகத்துக்கு. ஆபிரகாம் தான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சமான, ஏன்னா தேவன் எதை எதிர்பார்த்தாரு அதை அப்படியே செய்தான். 100 வயசுல ஒரு பிள்ளை கொடுத்து வந்து பலி செலுத்துறானே, அவங்க எந்த தகப்பனும் விடவே மாட்டாங்க. ஆனால் அவன் தாராளமாக மனைவி கூட சொல்லாமல் கொண்டு போய் அந்த வீட்டுக்கு கொண்டு போனான். அவ்வளோ பலி செலுத்து கேட்டான், மகன் இங்கே இருப்பான், பலி செலுத்த வரைக்கும் ஆட்டைக்குட்டியை காணும், ஆட்டை காணும், அதெல்லாம் அனுப்புறதுக்கு நீ வா, எல்லாம் எல்லாம் பலி போடுறதுக்கெல்லாம் மேடையெல்லாம் செஞ்சு நீ ஏறி போடுங்க. ஒரு வாரத்தை கூட கேட்கலாம், என்னப்பா என்ன பண்ணிக்கிறீங்க, நான் பலி ஆகுமா, என்ன நீங்கள் பேசுறீங்க, நான் உங்கள் பிள்ளை இல்லையா, இத்தனை வயசுல என்ன உங்களுக்கு குதிரையில் பலி சொல்ல போகிறேன், ஓடி மட்டுமா பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க நீங்கள்லாம் எப்படி திருப்பி வச்சுருக்கீங்க. நான் அதான் என்ன செய்தின்னு நம்மளை கேட்குறோம். இப்போ அப்படியேப்பட்ட காலமாக இருக்குது. ஆனால் அந்த பையன் பாருங்க,
அப்படியே ஏறி படுத்தாங்க தன்னை பலி கொடுக்க அந்த ஈசா. அப்பா கத்தி எடுத்துட்டார் வெட்டுறதுக்கு. அந்த ஆபரகாம் பிள்ளையை வெட்டா நெல் தேவர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு அதை வெட்டது சொல்லி அவனோட உண்மையை ஆண்டு பார்த்தேன். பரவாயில்ல, நீ இத்தனை வயசுல உள்ள பிள்ளை கொடுத்துக்கூடாது, நான் கொண்டு அந்த பலி செலுத்தணும்னு செலுத்தினிய உண்மையான ஆபிரகாம் நீ எனக்கு ரொம்ப இறுதியில் பிடிச்சி வச்சுருக்கான். கர்த்தர் ஆபிரகாம் எங்கே வச்சுருக்காருங்க? ராஜ்யத்தில் வச்சுருக்காரு. ஜோக்கா அவன் மடியில் இந்த ஏன் லாசர் படிச்சிருக்கான். அங்கே உங்கே இருந்து பார்க்கலாம். என்னன்னா என் வீட்டில் பிடிச்சது வருத்துக்கிட்டு ஏன்னா எச்சு வருத்துக்கிட்டு இவன் நான் மேலே பரவத்துக்கு இருக்கான். ஐயோ அவன் அங்கே அனுப்புங்க அதுக்கு தண்ணி தாங்க இருக்கான், அவன் தண்ணி கொடுத்து அனுப்புங்க. இல்லை இங்கேருந்து ஒருத்தன் அங்கே வரவாடி அங்கேருந்து ஒருத்தன் இங்கே வர முடியும். ஐயோ என் சகோதரர்கள் இன்னும் பாவத்தில் இருக்காங்க, அவனுக்கு செத்து போய் இங்கே வந்துருப்பானுங்க, அவனை அனுப்பி சொல்லுங்கள். அவன் இங்கேருந்து போக முடியாது, அங்கே கீழே இருக்காங்க நிறைய ஊழியக்காரங்க, அவங்க பேச்சு கேட்டு அங்கே இருக்கிற பேச்சை கீழே படிச்சா போதும். இங்கேருந்து இவனை அனுப்பணும்னு ஒரு அவசியம் இல்லை. வேற்ற நல்லா படிக்கணுங்க, படித்தாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நம்மளை கூட எத்தனை பேர் நையாண்டி பண்ணி பார்ப்பாங்க இந்த ஆண்டரை அறியாத மக்கள். ஓ பெரிய தெய்வத்தை வணங்குறாங்க, அதுதான் கொண்டு போகுது பரலோகத்துக்கு. நத்தி நினைத்தி ஒன்றும் தெரியாது ஆனால் முடியணும். என்ன தண்ணி வணங்குற அது முடிவு என்ன வரும் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு பிள்ளை அப்படிதான் ஒரு சாட்சியாத நேரத்தை சொல்கிறேன். அதுக்கிட்ட போய் அவங்க அம்மா சீக்காக இருந்தாங்க அந்த காலத்தில். அப்புறம் அவங்களால நான் ஜெபிக்க போனோம் அவங்க அம்மாவுக்காக. அது பிள்ளை பெரிய தும்புரு அங்கே உட்காந்து போது பெரிய அங்கே ஏன்டா ஒன்று சொல்லாதீங்க, அவங்க அம்மா ஒரு சொல்லிட்டு அப்படியே போங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதுக்கும் சீக்கு, புருஷனுக்கும் சீக்கு, அப்பாவுக்கும் சீக்கு, குடும்பமே சீக்கு, வேலை வெட்டி யாருமே இல்லை. சொல்கிறேன், உனக்கு தெரியும் கூட்டாளி தான் கோபிக்கு வந்து அவன் கோபி தான் அதோட புருஷன். கோபிக்கு வந்து ஈரல் பாதி போயிடுச்சான். ஏன்னா அவன் தண்ணி நல்லா அடிச்சிருக்கிறான். தண்ணி நல்லா அடிப்பான். நீ தான் சொன்னான் நீ என்கிட்ட ஈரல் பாதி போயிடுச்சாண்டா. ஐயா ஈரல் பாதி போச்சு, கை காலெல்லாம் வலி, வேலையெல்லாம் செய்ய முடியல. புருஷன் எத்தனை வயசு? உன்னோட எத்தனை வயசு கூட? கோபிக்கு உன்னோட 2 வயசுல ஒன்றா படித்தாருங்க ஒரு ஸ்கூல். வேலை செய்ய முடியும். அவங்க அப்பாவுக்கு ஆட்டில் பிரச்சனை. அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கால் வந்து சதையில கோபியோட. அப்போ அவங்க அம்மா சீக்கா இருந்தாங்களா, அவங்க தெரியாது, வடக்காரனோட தங்கச்சி அவங்க. அப்போ நான் போனேன் அன்றைக்கி. ஆண்டவர் சொன்னாங்க, அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு சொல்கிறார், கோபியோட அப்பா எங்களை ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. அப்போ நாங்கள் அந்த ரோட்டில் அப்படியே மோட்டில் வரும்போது காட்டிக்கு ரொம்ப நிப்பாட்டினார். அந்த நிப்பாட்டி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எங்கள் அம்மாவும் ரொம்ப சீக்காக இருக்கான். எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, என் சொந்தக்காரங்க சிங்கப்பூர் சொன்னாங்க, அண்ணா யாராச்சும் கிறிஸ்தவன் தான் அவங்ககிட்ட பையனை கொடுத்து அவங்க அனுப்பிவிடு, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு விடுதலை வருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உங்களை தான் தெரியும், என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நீங்கள் போய் ஆர்டர் வார்த்தையை சொல்லுங்க, அவனுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அவங்க அப்பா. அவங்க அப்பாவோட கண்ணீரை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை பெற்ற பிள்ளைல அவருக்கு ரொம்ப மனசு வேணும். அது அப்பயே சொன்னாங்க, சொன்ன பச்சை கேட்காம இதை கல்யாணம் பண்ணிட்டான், இன்னைக்கு இப்படி ஒரு வியாதியில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி அவர் சொன்னாரேன்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம், அன்றைக்கி அந்த வீட்டுக்கு நான் போனப்போ அவங்க அப்பா ஆப்ரேஷன் பண்ணி, அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் நீங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி எதுமா அந்த ஆளுக்கு என்னமோ பிரச்சனை வலி போல அந்த காலெல்லாம் வெட்டி சதையெல்லாம் எடுத்து வெட்டி மனுஷன் வழியில் இருக்கிறார். அவருக்கு ஜெபம் பண்ணேன். அந்த பிள்ளைகிட்டையும் சொன்னோமா, இந்த உலகம் எதுவுமே நம்மளுக்கு வந்து கை கொடுக்காதுமா, கஷ்டம் தான் கை கொடுக்கும். வீட்டுக்காரர்கள் சீக்காரு கற்றுக்க முடியும். இப்போ ஒரு இறுதியை வந்து வீக் ஆச்சுன்னா அதை புதுசாக போட புது பாட் ஆண்டுட்டு வேற எங்கேயும் இல்லை. அதை புதுசாக செயல்படுத்த கற்றுனால் முடியும். நம்ம வந்து அவங்க அப்பா சொன்ன அந்த விசுவாசத்தில் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு தம்பிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அப்படியே படிவாக உட்காந்துட்டாங்க. வார்த்தை அப்படி கேட்டாங்க. கல்லான இருதயத்தை கூட கர்த்தர் உடைச்சி சதையான இருதயமாக மாற்றிருப்பாங்க. ஒரு நேரத்தில் அப்படி இருப்பாங்க. என்னடா இயேசு என்னடா அந்த தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு அது என்னது வெள்ளக்காரன் ஆண்டு வெள்ளக்காரன் வரல, உலகத்தின் ஜனத்துக்கே வந்தவங்களாம் இயேசு கிறிஸ்து. அவங்க ரட்சிக்கவும்
விடுதலையாக்கும், அவங்களை சந்தோஷப்படுத்துவோம், திருப்திப்படுத்துவோம், மகிழ்ச்சியாக அவங்களை நிரப்புவோம். அவங்களுக்கு கவலையெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, கவலைப்படாத, கண்ணீர் விடாத, துக்கப்படாத, நான் தான் உங்களுக்குள்ள இருக்கேன், நீ என்னத்துக்கு அதுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா 13வது வசனத்தில் கர்த்தர் எவ்வளோ நல்ல படியாங்க. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிப்பு. ஆமென், ஆமென். இந்த வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு வார்த்தை. ஒரு நாள் நான் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். வீட்டுக்கு வர மணி 1,500 தொங்கரப்புல உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். பாட்டுலாம் ரொம்ப படிக்க மாட்டேன். நான் என் குரல் நல்லா இல்லைன்னு நான் பயப்படுவேன். நான் பயமா என் குரல் யாரும் கட்டக்கூடாது, மெதுவாக பாட்டு பாடுவேன். அப்படி ஒரு நாள் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. சீயோன் குமாரத்தியை கம்பீரமாய் பாடுன்னு இந்த வசனத்தை என்ன பேசினாரு. இஸ்ரவேலை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்திகளை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறினாரு. அந்த நாள்ல இருந்து என் குரல் நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ, இதுக்கெல்லாம் ஒரு காரியம் இருக்கு, காரணம் இருக்கு. நாங்கெல்லாம் பாடுனா சும்மா பாட முடியுமா? ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த தைரியத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தினாரு. இப்போ உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்காவில் ஒரு ஜெப குரூப் இருக்காங்க. அவங்களும் ஒரு 10-20 பேர் என்னதான் பாட சொல்லுவாங்க. எனக்கா என்ன ஆண்டோடே இந்த ஜனங்க மத்தியில் நான் பாட வச்சுன்னா பாடுவேன். காலையில் ஒரு ஜபம் எடுப்பாங்க, ராத்திரி ஒரு ஜபம் எடுப்பாங்க, மிட் நைட் ஒரு ஜபம் எடுப்பாங்க. பாட்டு கொடுங்கம்மா, பாடுங்கம்மா, அப்படிதான் அந்த இதில் நான் பயன்படுத்துகிறாங்க. நான் கற்றுக்கிட்ட மகிமை நான் அவருக்கு நன்றி சொல்ல, அவரு இல்லாமல் அப்போ பாருங்க, இந்த வார்த்தை என்னோட இருதயத்தை தொடுச்சு. சீயோன் குமாரத்தியை கம்பீரமாய் பாடு யாருக்கு சொல்றாரு? அந்த ஜனங்க பாவம் சிறுமியும் எளிமையுமான மக்கள்கிட்ட சொல்றாங்க. நான்லாம் எப்படி இருந்தேன், என் பிள்ளைங்களை கேளுங்க, நான்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெரியுமா? ஒரு பிசாசு கருத்தில் பிடிச்ச மாதிரி நாங்களாம் ஏன் வாழணும், செத்து போயிடலான்ற ஒரு சூழ்நிலை நான் வாழ்க்கை நடத்துறேன். கர்த்தர் இப்படிலாம் எனக்கு வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தி இது வரைக்கும் நான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஜனங்கள் மத்தியில் தான் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் வந்து இவங்களை உயர்த்துவேன். சீயோன் குமாரத்திங்கிற பாடுக, கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, பாடினேவாட நீ துதிக்க துதிக்க துதிக்க. உன் சத்துருக்கள், உன் எதிரிகள், உன் சூழ்ச்சிகள் எல்லாம் பஞ்சம், தொல்லை, வியாதியெல்லாம் பறந்து போயிடும், நீ பாடு மகளேன்னு சொல்லி அந்த சீயோன் குமாரத்திட்ட சொல்றாரு. இஸ்ரவேலை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. துதிக்க 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 துதிக்க. தேவனோட கூட இருக்க எந்த சத்துருவும் முன்னால் வந்து நிற்க முடியும்? ஏன் உன்னால எது போராட முடியும்ன்றியா? எல்லாத்தையும் ஆண்டு துரத்தி எடுத்துடுவாரு. அப்ப பாருங்க 15வது வசனத்துல, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். என்ன சொன்னாரு? துதித்து பாடு, சீயோன் குமாரத்திய ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்திய முழு இதயத்தோடு மகிழ்ந்து பாடு. துதிக்கிறது நாங்கள் சும்மா துதிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க. தரையை போட்டுக்கிட்டு அதை செட் பண்ணிக்கிட்டு ஏதோ சும்மா 2 வார்த்தை படிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. நீ துதிக்கும் போது சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார். பாருங்க சொல்றாரு கீழே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பான். சுத்திரம். நீ துதிக்க துதிக்க உன் சத்துருக்களெல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன்? அகற்றிடுவேன். உனக்கு ஆக்கினை, உனக்கு வச்ச ஆக்கினையெல்லாம் நான் இல்லாமல் ஆக்கிடுவேன். சத்துருக்களை துரத்திடுவேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எப்படிங்க இஸ்ரவேல் ராஜா உன் நடுவில் இருப்பாரு? துதிக்கும் போது தாங்க. துதி லேசான ஒரு காரியம் நடக்காதுங்க. எங்க ஜெரமியா கர்த்தர் துதி அபிஷேகத்துன்னு அதை வச்சாரு. துதிக்க 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 தேவன் உனக்குள்ளேயே இருப்பார். அப்போ உனக்கு என்ன வராதான்? தீங்கு ஒன்று அணுகாது, தீங்க நீ காண மாட்டேன். ஏன்? துதித்தவனோட ஆயுதம் சத்துருவை முறியடிக்க, பிசாசை முறியடிக்க, கஷ்டத்தை முறியடிக்க, தொல்லையை முறியடிக்க, பிரச்சனை முறியடிக்க, சாத்தானை ஜெயிக்க, ஆக்கிரி திருப்பதை நீ விலகி நீ கர்த்தருக்கிற பிள்ளையா இருக்கிறதுக்கு என்ன ஆயுதம்? துதி.
நீ நல்லா துணி ஆண்டவரே, நல்லா ஜெபி, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. பாரு, கர்த்தர் உன்னை தீங்கி உன்னை அணுகாதபடி செய்திருவார். 16வது வசனம் படி. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். நீ உன் கரத்தை நீ கர்த்தருக்கு முன்னால் உயர்த்துற அந்த கரத்தை தளர விட்டு கீழே போட்டுறாரு. தளர்ந்த கைகளை தளர்ந்த முழங்காலையும் ஆண்டு திரும்ப எடுப்பித்து கட்டுவேன்னு சொன்னாரா, புது பலத்தை கொடுப்பட்டாரா, அந்த மாதிரி நீ இருன்னு சொல்றாரு. 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே தான் இருக்கிறாரு. என்ன நீ துதிச்சிட்டு இருக்கிற? அவர் வல்லமை உள்ளவரு, அவர் ரட்சிப்பாரு, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிப்பார். எங்க சும்மா அப்படியே கண்ட பேச்ச பேசிக்கிட்டு, கண்டதை வாங்கி தின்னுக்கிட்டு, கண்டதை பொறுக்கி தின்னுக்கிட்டு, கண்ட இடத்துக்கு அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு, நான் தான் ஹீரோ, எனக்கு நல்ல பணம் இருக்கு, நல்லா வசதியாக இருக்கு, இதை விட அப்படி இருக்கிறவனுக்கு கர்த்தரை கூட இருக்க மாட்டாருங்க. அவன் பேர்ல தேவன் கம்பீரமா இருக்க மாட்டாருங்க. கர்த்தரை உயர்த்தி பாடி துதித்த நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கும்போது தான் உன் கூடையே அவர் இருப்பேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? உன் பேர்ல கம்பீரமாய் களி போடுவாராம். 18 படி. சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையா உண்டான நிந்தை நிமித்தம், பண்டிகை ஆசரிப்புலாம் செய்யலன்னா அங்க என்ன வருதாங்க ஜெருமே? நிந்தை வருதான் பாரு. சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். அப்படி சஞ்சலப்பட்டவர்களை நானே திரும்ப கூட்டிக் கொள்வேன். ஏன்னா காரியத்துக்கு தடை, சபா ஆராதனைக்கு தடை, தேவனை ஆராதிக்க தடை, துதிக்க தடை, ஆசரிப்பு பண்றதுக்கு தடை, அப்படியே பண்றவங்களாம் நான் திரும்ப கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஆமென். என் தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இதோ அக்காலத்துல உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். எப்படா கீழே தள்ளுனா என்னைக்கு வந்துட்டானா இருக்கக்கூடாது, சூழ்ச்சி 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 பண்ணி பண்ணி நம்மளுக்கு கீழே தள்ளி போடுவாங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவனை நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுடனே சேர்த்துக் கொள்வேன், சரீர பலவீனவனை நான் ரட்சித்து அவனை தள்ளுனாங்களா, இவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன், இவன் என்ன செஞ்சிருவான். நீங்க பார்த்தீங்களா எத்தனை பேர் அந்த வீல் சேர்றது எப்படி துதிப்பார் பார்த்தீங்களா? அந்த இந்த வேலைக்காரனுக்கு 2 கை 2 காலுமே இருக்காது, எப்படி ஆண்டு ஊழியத்தை செய்கிறான் பார்த்தீங்களா? அப்படியாப்பட்டவர்கள் ஆண்டு என்ன செய்வாராம், அவங்களை பயன்படுத்துவாராம். நொண்டியான ரட்சித்து தள்ளுடனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். உலக அளவில் புகழ்ச்சி அவங்களுக்கு. சும்மா இப்படி படிச்சுட்டு போறது, உலகமே அவங்களை பார்க்குறது. கை கால் இல்லாதவன்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படா அவன் துதிக்கிறான், 2 கையுமே 2 காலமே இல்லை, எப்படி அவன் ஆண்டு வார்த்தையை பேசுகிறான். ஏன்னா குடும்பமாக இருக்கு, அவனுக்கு பிள்ளை குடி மனைவி இருக்கும், எப்படிலாம் நடத்துறாரு பார்த்தீங்களா? அக்காலத்திலே கடைசி இருந்தது. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறு இருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன். யாருங்க? அந்த 2 கை கால் இல்லாமல் இருக்கான், அவன் சாட்சியில் உங்களுக்கு தெரியுமாங்க? அவங்க அம்மா எப்படி அவனுக்காக கஷ்டப்பட்டு அவன் சொல்லுவான், நம்ம எனக்கு 2 கையில் 2 காலம், ஏமா உயிர் வாழணும், நான் செத்து போயிடுறேம்மான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டுபிடிச்சது தெரியுமா? யார் தெரியுமே? எலக்ட்ரிக் கண்டுபிடிச்சவர், கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் அவன் தோமஸ் அல்வா எடிசன். முட்டாளிலும் படும் முட்டாள்.
ஸ்கூலுக்கு போனால் டீச்சருக்கு காரிக்கு போகணும், அம்மா அப்பா கூட்டு என்ன உன் பிள்ளை என்ன இப்படி செய்கிறான், இப்படி படிக்கிறான், ஒன்றுத்துக்கு புண்ணியில் டீச்சருக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். நான் சொல்கிறேன், தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி சேர்த்து செயல்பட்டாருன்னு. அவங்க அம்மா அவனை கொண்டாந்து, இல்லையா நீ ரொம்ப பாண்டாயி, நீ ரொம்ப கெட்டிக்காரையா, நீ இதை படிடா இப்படி ஸ்கூலுக்கு அனுப்பல. அவங்க அம்மாவே டீச்சராக இருந்தாங்க. அவங்க டீச்சராக இருந்து அவனுக்கு நல்ல விஞ்ஞானங்களை நல்லா அவனுக்கு அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு உலகமே பயன்படுத்துகிற கரண்டுக்கு சொந்தக்காரன். அவனை தெரியாத ஆள் ஒரு திருப்பாங்களா முட்டாவின் டீச்சருக்கு காரி துப்பி அவனுக்கு ஸ்கூல் விட்டு நிப்பாடுறது பார்த்தாருங்க. ஆண்டவர் பாருங்க, அப்படியாப்பட்ட உலக ஞானி ஆக்கி வச்சிருக்கிறாருங்க. இந்த கை கால் இல்லாமல் இருக்கானே பார்த்துருக்கேன். அவரு 2 கை இருக்கா, 2 கால் வேணா ஆளுநர் வார்த்தை பேசுவாங்க. அவன் மனைவி இருக்கு, பிள்ளைங்க யார் அவனை கல்யாணம் பண்ணுவா? 2 கையில் கால் நல்லா இருக்க கொஞ்சம் குறையும். அவன் அப்படி இருக்கான், நான் வேண்டாம் அப்படின்ட்டு போகிறாங்க. 2மே கையுமே இல்லை, காலுமே இல்லை. அவனை கல்யாணம் பண்ணி 3 நாள் பிள்ளைய வச்சிருக்கிறாவ. எப்படி நல்ல பொண்டாட்டி கலந்து கொடுத்துருக்காரு. உலகமே இன்னைக்கு பிரசங்கியா இருக்காரு. அவன் எப்படி பிரசங்கம் பண்றான்? அவனை கர்த்தர் பயன்படுத்துறாரு. நாம சொல்லுங்க, யார் சொன்ன தெரியுமே? தாமஸ் அல்வா எடிசனும் இந்த வெள்ளைக்காரனும் இன்னொருத்தர் வீல் சேர் தமிழ்நாடு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார். கேட்டிருக்கா? வீல் சேரில் உட்காந்து பாட்டில் யோகா கொடுப்பாரு, நல்ல ஆண்டர் வார்த்தை கொடுப்பாரு. நடக்க முடியாதுங்க அவரால். ஆனால் ஆண்டர் வார்த்தை அப்படி பேசுவார். எத்தனை நொண்டி முடங்கலாம் நான் பார்க்குறேன் ஊழியக்காரங்களை. கர்த்தர் உலக ரீதியில் அவங்களை பயன்படுத்துகிறாரு. ஆண்டர் சொன்ன வார்த்தை பொய்யா? உலக ரீதியாக உன்னை நான் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. இந்த தடவை படிக்க கடைசி அதிகாரத்தை 10 வருஷத்தை. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்களை சிறையிருப்பை கொடுக்கும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் உங்களை நான் எப்படி வைப்பேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். கர்த்தர் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இதை மனசில் வச்சுங்க. நல்லா நம்மளை ஒதுக்குனாங்க, தள்ளுனாங்க, கெட்டதாக பேசினாங்க. இவங்களாம் என்னத்துக்கு புண்ணியம்? இவங்களாம் என்ன பெரிய ஊழியக்காரங்களா? இவங்களாம் என்ன பெரிய ஊழியம் செய்கிறாங்களா? ஒரு சபை இருக்கா? அப்படிலாம் பேசினாங்களே. ஆனால் எங்களை ஆண்டவர் ரொம்ப உயர்த்தி முதல் வச்சுட்டாரு. அதே பெரிய போராம எங்களுக்கு ஜன மக்கள் மத்தியில் விசாசிக்கு. ஆனால் அடித்து உடச்சி எங்களை வைக்கலான்னு பார்த்தா பாருங்க, எனக்கு கர்த்தர் எங்களோட தான் இருக்கிறார். அடித்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பெரிய காரியம். அதுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் இப்படி தான் நம்மளை கீர்த்தியுமாகவும் புகழ்ச்சியுமாகவும் உலகத்திற்கு எல்லாம் மக்களுக்கு நம்ம அறிவித்து தெரிவித்து அவளை நடத்துவார்ன்றது விசுவாசத்தோடு ஆண்டோட வாக்குத்தங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் அவர் கருத்தில் கொடுப்போம். நம்ம சூழ்நிலை இருக்கவங்களாம் அப்படிதான் இருப்பான். இவனை நம்புவான், இவன் கைவிடுவான். அவனை நம்புவான், அவன் கைவிடுவான். ஒரு உதவிக்காரனும் வரமாட்டான். இவனுக்கெல்லாம் என்னத்தான் நம்ம செய்யுது கணக்கிறான் அப்படின்னு. ஆனால் என் தேவன் அப்படி விட மாட்டாங்க. அவர் எந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்கள் மத்தியில் எனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் என் தேவனை வைப்பாங்க. நன்றி ஆண்டவரை, நாமத்தை நம்ம உயர்த்துகிறோம். ஆண்டவரை, அனாதி தேவனை என்னுடைய சிநேகத்தினால் அனாதி சிநேகத்தில் அழைச்செலுத்தி தெரிந்திருக்கிறவங்க தேவன். ஒரு நாள் எங்களை மறக்கிறவர் இல்லை, எங்களை கை விடுகிறவர் இல்லை, எங்களை விட்டு விலகுகிறவர் இல்லை. ரோட கூட இருந்து எங்கள் வழிகளை செவையாக்கி எங்களை திரும்ப திரும்ப எடுப்பித்து கட்ட நீர் சர்வல்ல தேவனா இருக்கிறீர். இடிஞ்சு போன தாவீதின் கூடாரம் இடிந்து தான் போச்சு, ஆனாலும் அதை திரும்பி எடுப்பித்து கட்டும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தீரல்லவா? அதே தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியங்களையும் எங்கள் ஜனங்களையும் நீங்கள் எடுப்பித்து கட்டுகிற தேவனாக இருக்கிறவர்களால நாமத்தை நாங்கள் உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எங்களை முழுவதும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க் யூ லார்ட்.